துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? பொதுவா இந்த துலாம் ராசியில் பிறந்துட்டீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின் சப்தம ராசி, 7வது ராசிங்களா, எல்லாம் பேலன்ஸ் பண்ணிட்டே போயிட்டு இருப்பீங்க. பெரிய ஆசைகள் இருக்கும், நட்பு வட்டம் இருக்கும், உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் அதிகபட்சமாக இருக்கும், விருப்பமான வாழ்க்கை துணை அமையும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா எல்லாவற்றிலும் ஒரு நிதான போக்கு என்பது உங்களிடம் இருந்து கொண்டிருக்கும். ஒரு வேலையை எடுத்தோம் முடிச்சோம் அடுத்த வழியை பார்த்தோம் என்பது இருக்காது. என்ன காரணம்? உங்க ராசிக்குள்ள மந்தக்காரகனான சனி பகவான் உச்சம் அடைகிறார். இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ராஜ கிரகமான சூரியன் நீச்சம் அடைகிறார். இதுவும் ஒரு பிரச்சனை. லாபாதிபதி உங்க ராசிக்குள்ள நீச்சம் அடைகிறார். ஏண்டா துலாம் ராசியில பிறந்தோம்? எப்படி ஒரு பக்கம் நிதானமா போடுதா இருக்கு, வேகமாகவும் செயல்பட முடியல. மறுபக்கம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு கனவையும் நிறைவேற்றி கொள்ள முடியல. லாபாதிபதி சூரியன், ஆத்மகாரகம் சூரியன், தந்தையாலும் நன்மைகள் கிடைக்கல, ஆதாயம் இல்லை. வேறு வழியிலேயாவது ஆதாயம் கிடைக்கணும்னு பார்த்தா அதுவும் கிடையாது. எல்லாம் சுத்தி சுத்தி நெருக்கடியாக இருக்கு. நம்ம நியாயம் பேசிட்டு இருக்கோம், தர்மம் பேசிட்டு இருக்கோம், இப்படியே வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். இது பொதுவாகவே பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய ராசி துலாம் ராசி. சுக்கிரன் யாரும் அதிர்ஷ்டக்காரன் சொல்லுவோம். அதே நேரத்துல தன்னை பகட்டாக வைத்துக் கொள்வதில் எப்பொழுதுமே கவனமாக இருப்பவர்கள் துலாம் ராசியில் பிறந்தவர்கள். சுத்தமாக வச்சுக்கணும், பகட்டாக வச்சுக்கணும், எந்த நேரத்திலும் நம்முடைய கஷ்டங்களை வெளியில காட்டிக்க கூடாது. இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். இருந்தாலும் விதி வலியுதல் கிடையாதுங்களா? அந்த வலியுது என்ன பண்ணும்னா மந்தமாக செயல்பட வைக்கும். ஒரு வேலையில ரொம்ப வேகமாலாம் உங்களுக்கு ஈடுபட முடியாது. அது விதி செவிட்டும். இருந்தாலும் என்னன்னா நம்முடைய கர்ம வினைன்னு ஒண்ணு இருக்கு, திசா புத்தின்னு ஒண்ணு இருக்கு, கோச்சார பலன்கள்னு ஒண்ணு இருக்கு. இப்போ ஒரு மனிதர் பிறந்த நாள் முதல், பிறந்த நிமிடம் முதல் கடைசி நிமிடம் வரை வாழ்கின்ற நிலை என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அந்த மனிதர் வாழ்ந்துதான் ஆகணும். எதற்காக இங்கு பிறவி எடுத்திருக்கின்றாரோ அந்த பிறப்பினுடைய தன்மையை, பிறப்பினுடைய விதி பலன்களை முடிச்சுதான் அடுத்த பிறவி போக முடியும். ஒவ்வொரு கடன்களாக கழித்து விட்டு நம்ம அடுத்த பிறவிக்கு போயாகணும். அப்போ நிறைய வேலைகள் கொடுத்திருக்கான் நமக்கு, காலம் இறைவன் கொடுத்திருக்கான், பிறப்பு கொடுத்திருக்கு. அந்த வேலைகளை செய்வதற்காகத்தான் இந்த பிறப்பு நாம் எடுத்திருக்கிறோம் துலாம் ராசினர். புரியுதுங்களா? சரி, இந்த நேரத்துல இந்த வாரம் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரையில் சந்தோஷமாக நிம்மதியாக எல்லாவற்றிலும் ஒரு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிடக்கூடிய நிலை என்பது ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரையில் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை மதியம் தொடங்கி திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா எதை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை அடைவதில் உறுதியாக இருப்பீர்கள். உடல் நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டி பிரச்சனை எல்லாம் முடிவிற்கு வரும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வழக்கு விவகாரங்கள் இருந்தால் அந்த வழக்கு விவகாரம் உங்களுக்கு ஜெயமாகும். அடுத்து பாத்தீங்கன்னா புதன்கிழமை வியாழக்கிழமை உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். நண்பர்களின் ஆதரவு, வாழ்க்கை துணையின் ஆதரவு, கூட்டு தொழிலில் ஆதாயம், இப்படி பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி வியாழக்கிழமை வரை உங்களுக்கு யோகமான நாட்கள் தான். அந்த 5 நாட்கள். என்ன கடைசி 2 நாள் இது பின்னமா இருக்குன்னு பாக்குறீங்களா? அதுதான் சந்திராஷ்டமம். வாரத்தின் கடைசி 2 நாட்கள் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அப்போ நிறைய தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர, அது தொடர்ந்து சொன்னதை திரும்பி சொல்லணும்னு அவசியம் இல்லை. சந்திராஷ்டம நாட்கள் விட்டாவே வாழ்க்கை எப்படித்தான் இருக்கும். மனசுல ஒரு இனம் புரியாத குழப்பம் இருக்கும். எந்த வேலையை எடுத்தாலும் ஒரு தடை ஏற்படும். வாகனத்துல போயிட்டே இருப்போம், வாகனம் பஞ்சர் ஆகும். குறிப்பிட்ட நேரத்துக்கு போக டிராபிக் ஜாம் ஆகும், குறிப்பிட்ட நேரத்துக்கு போக முடியாது, மன உளைச்சல் ஏற்படும். சந்திராஷ்டம நாட்கள் என்பது நமக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கின்ற நாட்கள். அப்ப அந்த நாட்கள் புதிய முயற்சிகள் வேண்டாம், நிதானமாக செயல்படுவது நன்மையை உண்டாகும். அப்போ கடைசி 2 நாட்கள் நிதானம் செயல்படணும். அதே நேரத்துல மற்ற கிரகங்களை பார்க்கணும்.
சூரியனுடைய சஞ்சாரம் இருக்கு பாருங்க, உங்க லாபாதிபதி சூரியன் உங்களுக்கு. ஆனா அவர் தான் நீச்சம் அடைகிறார் இங்க வந்து உங்க ராசிக்குள்ள. அந்த சூரியன் வந்து கோச்சார ரீதியாக சஞ்சரிக்கின்ற போது 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த நேரத்தில். அப்ப வேலைக்காக செய்கின்ற முயற்சி, எடுக்கின்ற முயற்சி பலிதமாகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். மேலதிகார ஆதரவு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கிடக்கூடிய முயற்சி வெற்றியாகும். வெளிநாடு போவதற்காக எடுக்கின்ற முயற்சி வெற்றியாகும். சூரியனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. லாபஸ்தானத்தில் ஞான மோட்சக்காரன் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். வருமானத்திற்கு குறைவு இருக்காது, வசதிக்கு குறைவு இருக்காது, தேவையான வருமானம் வந்து கொண்டிருக்கும். அதே நேரத்தில் அதனாலும் ஒரு படிப்பினை உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கும். அதையும் கவனத்தில் வச்சுக்கீங்க. சுக்கிரன் 12ஆம் இடத்துல. அப்ப வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான நிலை இருக்கும். சந்தோஷமாவே இருப்பீங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. புதன் 10ஆம் இடத்துல. ஒரு புதிய இடம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். அதே நேரத்தில் திருமணமானவர்களுக்கு குழந்தைகள் மீது ஒரு கவலை இருக்கும். குழந்தைகள் இல்லை என்ற கவலை என்பது வேறு, குழந்தைகளை இருத்தி வைத்துக் கொண்டு அவர்களுக்காக வருத்தப்படுவது என்பது வேறு. இந்த பிள்ளையை இப்படி போயிட்டு இருக்கு, இந்த பிள்ளையுடைய போக்கு சரியில்லை, இதை எப்படி சரி பண்ண போறோம், நம்ம இது போற போக்கே சரியில்லையே, நமக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வந்து வச்சிடுமோ, இந்த பயம் எல்லாம் நேரத்தில் இருக்கும். செவ்வாய் 9ஆம் இடத்துல. உங்க சப்தமாதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்துல. கொஞ்சம் பெரியவுடைய ஆதரவு இருக்கும். இந்த வாரம் என்பது உங்களுக்கு நிதானமாக செயல்பட வேண்டிய வாரம். பெரிய சங்கடங்கள் கிடையாது. மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம்.